பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் டிஸ்இன்டெகிரேஷன் எஃபெக்டை கிம்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்இன்டெகிரேஷன், டிஸ்பரேஷன், டஸ்ட் எஃபெக்ட் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பார்க்குறது யாரங்கே வலைவலி. என்னோட பேர் MVP. ஓகே, இப்போ நம்ம கிம்பை ஓப்பன் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த ஃபோட்டோவை லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரிஜினல் லேயருக்கு ஆல்ஃபா சேனல் ஆட் பண்ணலைனாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஒரிஜினல் லேயரை ஒரு 3 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். 1 2 3 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் தற்காலிகமாக டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சப்ஜெக்ட் அப்புறமேட்டு பேக்ரவுண்டு இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது தான் நம்மளோட முதல் ஸ்டெப்பு. இதை 2 வழிகளில் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் அழகாக ட்ரேஸ் பண்ணி அதை மட்டும் தனியாக மாஸ்க் அவுட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்டில் இந்த சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணலாம். இந்த 2 வழிகளில் நம்ம சப்ஜெக்டை ரிமூவ் பண்ண முடியும், அதாவது பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது பேக்ரவுண்ட்லேருந்து அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட நேமை நான் BG அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் ரீசிந்தசைசர் அப்படிங்கிற ப்ளகினில் தான் இருக்குது. அந்த ப்ளகினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டூல் உங்களுக்கு கிம்பில் அவைலபிளாக இருக்கும். மெனுவில் ஃபில்டர்ஸ், என்ஹான்ஸ், ஹீல் செலெக்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் அந்த ஹீல் செலெக்ஷனுங்கிற டூல். இந்த டூல் ரீசிந்தசைசர் அப்படிங்கிற ப்ளகினோட ஒரு இன்பில்ட்டாக உள்ள ஒரு டூல். ஓகே, இப்போ நம்ம இந்த டூலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த தேனோஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த தேனோஸ் இங்கே இல்லைன்னா இங்கே பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். லேசோ டூல் எடுத்துக்கோங்க, அல்லது ஃப்ரீ ஹேண்ட் செலக்ட் டூல் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எடுத்துக்கிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக இவரை அவுட்லைன் பண்ணுங்கள் ரஃப்பாக. ஓகே, பர்ஃபெக்ஷன் இங்கே முக்கியம் இல்லை, ரஃப்பாக ஒரு அவுட்லைன் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம ரஃப்பாக ஒரு செலெக்ஷனை மேக் பண்ணியாச்சு சப்ஜெக்டை சுற்றி. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த ஹீல் செலெக்ஷனை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது தான். செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டென்ட் சாம்பிள் வித் ஒரு 50 பிக்சல், சாம்பிள் ஃப்ரம் ஆல் அரவுண்டு. ஓகே, எல்லா இடத்துலேருந்தும் சாம்பிள் பண்ணிக்கிட்டோம். அப்புறமேட்டு ஃபில்லிங் ஆர்டர் ரேண்டம். ஓகே, இது ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அவர் ஃபில், அதுக்கு ஒரு ரீப்ளேஸான ஒரு டூல் தான் கிம்பில் இது. ஓகே, இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். இது ஃபுல்லாக ப்ராக்ரஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது அதிகமாக CPU யூசேஜ் எடுக்கக்கூடிய ஒரு டூல். ஸோ பேக்ரவுண்டில் எதுவும் ரன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதோட ஃபாஸ்ட்னஸ் உங்களோட ஃபோட்டோவோட ரெசல்யூஷனை பொறுத்து மாறுபடும். சின்ன ஃபோட்டோவாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சிடும், பெரிய ஃபோட்டோவாக இருந்தாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இந்த ப்ராக்ரஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ ஹீல் செலெக்ஷன் அதோட வேலையை முடிச்சிடுச்சு. சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்துடுச்சு. சப்ஜெக்ட்டு அதாவது தேனோஸே இங்கே இல்லை அப்படின்னாக்கா எப்படி இருக்குமோ அதுபோல் நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹீலிங் ப்ரஷ் டூலை பயன்படுத்துகிறோம். கிம்பில் ஹீல் ப்ரஷ் டூல் எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரியலையே அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஹீல் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அங்கங்கே சாம்பிள் பண்ணி இதை ஹீல் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம அதை பர்ஃபெக்டாக ஆக்கியாச்சு ஹீல் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி. ஓகே, பேக்ரவுண்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து உள்ள லேயரை எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டெப் 2. வார்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இதில் வார்ப் ட்ரான்ஸ்ஃபார்மில் மூவ் பிக்சல் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்ற செட்டிங்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த பக்கமாக டிஸ்பிரேஷன் பண்ணணும், அதாவது எந்த பக்கமாக அந்த டிஸ்இன்டெகிரேஷன் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த பக்கமாக நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்படி செய்யும்போது அந்த பிக்சல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
இதே போல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேண்டுமோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் இந்த டூலை பயன்படுத்தி வார்ப் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வார்ப் டூலை பயன்படுத்தியாச்சு. இதை நீங்கள் வந்து மேலே உள்ள லேயரை எனேபிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு அந்த லென்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடித்த பிறகு இந்த லேயரை தற்காலிகமாக டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப்பில் உள்ள லேயரை எனேபிள் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். சுருக்கமாக எட்ஜுன்னு நேம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம வார்ப் ஆகுது இல்லையா, அதாவது இந்த டிஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, அந்த டிஸ்பிரேஷன் நடக்கிற இடங்களில் மட்டும் நம்ம வந்து வேலை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிற பேக்ரவுண்டு இப்படி இருக்குது. இதில் இருக்கிற பேக்ரவுண்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம சப்ஜெக்டை மட்டும்தான் இந்த லேயரில் செலக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து மாஸ்கிங். ஓகே, இப்போ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணலாம். ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் ஃபார் ஃபுல் ஒப்பாசிட்டி ஆட். இப்போ வந்து மாஸ்க் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து பிளாக் அப்ளை பண்ணிக்க அப்படின்னாக்கா நமக்கு இது ஃபுல்லாக டிசப்பியர் ஆகிடும். இப்போ வந்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதில் வந்து ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து சைஸ் வந்து இந்தளவுக்கு இருக்கட்டும். இதில் நீங்கள் தற்காலிகமாக அந்த ஒரிஜினல் லேயரை வந்து டாப்புக்கு கொண்டு வந்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணோம் இல்லையா, இந்த மாஸ்க் அப்ளை பண்ண லேயரோட மாஸ்கில் கிளிக் பண்ணுங்கள். லேயரில் இல்லை, மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் ப்ரஷ் டூலாட்டி பெயிண்ட் பண்ண வேண்டியது தான் சப்ஜெக்ட்டுக்கு மேலே. ஓகே, இப்போ வந்து அந்த பார்டர்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா பார்டரை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்டரை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் லேயரை மறுபடியும் பேக்ரவுண்டுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த அவுட்லைனை மட்டும் நம்ம எட்ஜை மட்டும் மாஸ்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த உள்ளே உள்ள எல்லா இடத்துலையும் நம்ம இதே போல் ஒயிட் ப்ரஷ் ஆட்டி பெயிண்ட் பண்ணாக்கா இந்த லேயரில் சப்ஜெக்ட்டு மட்டும் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் பிளாக்காக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து டிசப்பியர் ஆகிடும். ஏன்னா மாஸ்க்னால் என்னென்னாக்கா ஒயிட் எங்கெல்லாம் இருக்கும் அது மட்டும் ஷோ ஆகும், பிளாக் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஹைட் ஆகும். மாஸ்க்கை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம உள்ளே உள்ள இடங்கள் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டை மட்டும் அந்த லேயர்லேருந்து பிரித்து எடுத்தாச்சு. பேக்ரவுண்டுக்கு நம்ம தனி லேயர் வச்சுருக்கோம். இந்த ஃபோர்க்ரவுண்டுக்கு நம்ம தனி லேயர் வச்சுருக்கோம். ஓகே, இதை ஹைட் பண்ணிட்டாக்க உங்களுக்கு தெரியும். இது மட்டும் பேக்ரவுண்ட். நம்ம தேனோஸை மட்டும் தனியாக இந்த மேலே உள்ள லேயரில் மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ப்ரஷ் ஆப்ஷனில் வந்து இந்த ப்ரஷ் டூலை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு டிஸ்இன்டெக்ரேஷன் எந்த சைடில் நடக்குதோ, அதாவது இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்இன்டெக்ரேஷன் இப்படி ரைட் சைடில் தான் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு முழுக்க இதில் உள்ள எட்ஜஸை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கிளிக் பண்ண இந்த லேயர் மாஸ்கில் அதெல்லாம் ஹைட் ஆகும். ஓகே, இது தேவைப்படும் போது இந்த ப்ரஷோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமேட்டு ஆங்கிளையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆங்கிளில் இதை மாற்றிக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது தான். இது போல் உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி டிஸ்இன்டெக்ரேட் ஆகிற எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த எட்ஜஸ் முழுக்க நீங்கள் தான் செய்யணும். எட்ஜஸில் இந்த எட்ஜு வந்து சாலிடாக தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணி முடிக்கணும். தேவைப்படும் போது சைஸையும் ஆங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இதோட எட்ஜஸ் ஃபுல்லாக நம்ம இது போல் டிஸ்இன்டெக்ரேஷன் எஃபெக்டை செஞ்சு முடித்தாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது அந்த ப்ரஷ் டூலில் மாஸ்க்கை பயன்படுத்தி இது போல் இந்த எட்ஜஸை ஃபுல்லாக இது போல் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடியது பேக்ரவுண்டில் நம்ம வார்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் உருவாக்கியிருந்தோம் இல்லையா, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, எனேபிள் பண்ணால் இது போல் இருக்கும். இதுக்கு நம்ம மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். இந்த லேயருக்கு இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, பிளாக் ஃபார் ஃபுல் ட்ரான்ஸ்பரன்சி.
ஓகே, இந்த லேயர் மாஸ்கில் வந்து பிளாக் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக டிசப்பியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான இடங்களில் மட்டும் நம்ம ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறது மூலயமா அதை ரிவீல் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் ப்ரஷ் டூலில் பிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக பிளாக்கை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, ஒயிட்டாக கொண்டு வந்துக்கோங்க. ஏற்கனவே நம்மள்ட்ட அந்த ப்ரஷ்ஷை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சைஸை வந்து வேரி பண்ணிக்கலாம் நமக்கு தகுந்தபடி. இப்போ நம்ம அந்த லேயர் மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடங்கள்லாம் நம்ம மறுபடியும் அதே போல் டிஸ்இன்டகிரேஷன் எஃபெக்டை கொண்டு வர வேண்டியது தான். இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது போல் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் அந்த உடம்புலேருந்து இந்த டிஸ்இன்டகிரேட் ஆகிற பகுதி, அதாவது திசை நோக்கி இது போல் சின்ன சின்ன பீசஸாக சிதறி போகிறது போல் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து டிஸ்இன்டகிரேஷன் எஃபெக்ட். அப்பப்போ சைஸையும் ஆங்கிளையும் மாற்றிக்கிட்டே இருங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இது போல் நீங்கள் தேவைப்படுற இடங்கள்லாம் இதை வந்து டேப்பாக லைட்டாக ஒவ்வொரு கிளிக்காக பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி இழுத்துறாதீங்க, அது வந்து அந்தளவுக்கு சரியாக வராது, பெயிண்ட் பண்ண போல் ஆகிடும். அப்புறமேட்டு ஒரு தடவை நம்ம ஒயிட் கலராலிட்டி பெயிண்ட் பண்ணாலும் லேயர் மாஸ்கில் தேவைப்படுற இடங்கள், இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிருக்கு, ரிவீல் ஆகிருக்கு. இந்த இடங்களில் தேவைப்படும் போது மறுபடியும் பிளாக் அப்ளை பண்ணி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி மறுபடியும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்து எந்த அளவுக்கு துல்லியமாக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். தேவைப்படும் போது ப்ரஷஸையும் மாற்றிக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து எண்ட்லெஸ்ஸாக எவ்வளோ தூரம் வேணுமோ பண்ணிகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டிஸ்இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, இதுதான் வந்து இதோட ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் எந்த ஃபோட்டோக்கு வேணுமோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோ அடுத்து வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.